இன்றைக்கி நாம் வந்து இங்கிலீஷ் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக் பார்க்கலாம். இது வந்து லேட்டஸ்ட் சிலபஸ் புக் தான், நியூ ரிவைஸ் சிலபஸ். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. அதில் வந்து ஒரு யூனிட்லேயும் ஒரு ப்ரோஸ், ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து யூனிட் 1 கவர் பண்ணுறேன். அதாவது அந்த ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி 3மே கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெசன் ப்ரோஸு எய்ட்கா. இது ரீடிங்கு. இது வந்து கதை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் இதில் சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மட்டும் இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சினோனிம்ஸ், அதாவது க்ளாசரியில் போய் பார்க்கலாம். சினோனிம்ஸ்லாம் டாஸ்லிங் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்டு. இந்த வேர்டை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம போய் அந்த சென்டென்ஸை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள். The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. இது வந்து dazzling அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த சன் தான் இங்கே நவுனு. இந்த சன்னோட பிரைட்னஸை குறிக்கிறது தான் இந்த வேர்டு dazzling. அப்போ இது என்னது? இது வந்து அட்ஜெக்டிவ். dazzling அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு அட்ஜெக்டிவ்ங்க. ஸோ இந்த சன்னோட பிரைட்னஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் dazzling, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பிரைட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். டேட்டர்டு, டான், அதாவது கிழிஞ்சு போயிடுச்சு. அது எங்கே இருக்குன்னா இங்கே. ஹமிட் had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. ஓகே, இப்போது இந்த கேப் இருக்குல்ல, கேப் வந்து கேப்பை குறிக்கிறது தான் இந்த டேட்டர்டு அப்படிங்கிற வேர்டு. ஸோ இது வந்து என்னதுங்க? அட்ஜெக்டிவ். டேட்டர்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் பிகாஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். த நவுன் இஸ் த கேப். கேப் தான் இங்கே வந்து நவுனு. நெக்ஸ்ட் வேர்டு சப்அர்ப்ஸ். சப்அர்ப்ஸ்னால் அவுட்ஸ்கட்ஸ். ஒரு சிட்டியோட அவுட்டர் பகுதி, வெளிப்பகுதி இருக்குல்ல, அவுட்டர் ஏரியா, அதுதான் சப்அர்ப்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் கெய்லி. கெய்லி அப்படின்னா இன் பிரைட் கலர்ஸ். அந்த லைனை பார்க்கலாம். ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெய்லினா இன் பிரைட் கலர்ஸ். கெய்லி அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். அட்வர்ப்னால் நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, மோஸ்ட் ஆஃப் த அட்வர்ப்ஸ் வந்து எல்ஒய் அப்படிங்கிற இதில் எண்ட் ஆகும். இதில் பாருங்கள் எண்ட் ஆகிருக்குல்ல, எல்ஒய். ஸோ இட் இஸ் அன் அட்வர்ப். நெக்ஸ்ட் இந்த கொஷின்ஸ்லாம் ப்ரோஸ் இதில் தான் வந்திருக்கு, இதெல்லாம் தேவையில்லை. இந்த செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து க்ளாசரியை கன்ஃபார்மாக படித்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து கேப்ட் அப்படின்னா ஸ்டாட், அதாவது வியந்து பார்க்குறது ஒரே இது. அப்படியே அந்த லைன் பார்க்கலாம். ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் ஒண்டர்ஃபுல். வாட் எவர் காட் தேர் ஐ தே ஸ்டுட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் ஒண்டர். கேப்ட்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஸ்டாரிங். ஸோ கேப்ட் அப்படிங்கிறது இங்கே வேர்ப். இது ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஸோ கேப்ட் அப்படிங்கிறது இங்கே வேர்ப். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்மாக் யுவர் லிப்ஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல டெலிஷியஸ் ஃபுட்டு பார்த்தா எப்படி ரியாக்ஷன் வரும் குழந்தைங்கிட்ட, அதுதான் வந்து ஸ்மாக் யுவர் லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஸ்மாக்ட் தேர் லிப்ஸ் வித் ரிலிஷ். அப்படின்னா ஸ்மாக்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக இங்கே வந்து வேர்பு. இது ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ரிலிஷ் அப்படிங்கிறதும் ஒரு வேர்ப் தான். ரிலிஷ்னால் என்னென்னா என்ஜாய் ஆர் டுக் ப்ளஷர் இன் த டேஸ்ட். அந்த டேஸ்ட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த இதுதான் டிஸ்கிரைப் பண்ணுது. இது ஒரு ஆக்ஷனை கன்ஃபார்மாக டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ரிலிஷ் அப்படிங்கிறதும் ஒரு வேர்புங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த இதில் பாருங்கள், இந்த லாஸ்ட் லைன் மட்டும் பாருங்கள். இதில் கொஞ்சம் 2 விஷயம் கற்றுக்கலாம். ஃபார் த wretched women the pair of tongs was as precious as sacks of silver. ஃபார் த wretched women. wretched அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா டிஸப்பாயிண்டட், சேடு, அன்ஹாப்பி, அதுதான் அதோட மீனிங். ஸோ இந்த wretched அப்படிங்கிற வேர்டு இந்த விமனோட ஃபீலிங்ஸ், இந்த கிராண்ட்மா இருக்கலாங்க, அவங்கள குறிக்குது. ஸோ வாட் இஸ் இட்? அட்ஜெக்டிவ். wretched அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அப்புறம் இந்த இதில் பாருங்கள், இந்த பாதியில் the pair of tongs was as precious as sacks of silver. as precious as
இந்த மாதிரிலாம் போயம்லாம் வரும். இது ஒரு போயட்டிக் டிவைஸாக கூட இருக்கலாம். ஆஸ் ப்ரீஷியஸ் ஆஸ் அப்படின்னா இது ஒரு சிமிலி. ஆஸ் ப்ரீஷியஸ் ஆஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் போயம் பண்ணும்போது போயட்டிக் டிவைஸும் இதில் சொல்கிறேன். ஓகே, இந்த glossary பாருங்கள். டாங்ஸ்னா a tool used to hold hot things. அதாவது கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்கள்ல சூடான அந்த இதெல்லாம் வெசல்ஸ்லாம் பிடிக்கிறதுக்கு, அதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ப்ரீஷியஸ் அப்படின்னா வேல்யூபிள், ரிச்னா அன்ஹாப்பி, சேட், டிஸப்பாயிண்டட், சம்திங் லைக் தட். இந்த இது பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் சைல்ட்ஹுட், ஆஃப்டர்நூன், ரிலேஷன்ஷிப், அன்ஹாப்பி, டேஞ்சரஸ், வண்டர்ஃபுல், கவுண்ட்லெஸ், impatient, இதை நோட் பண்ணிக்கோங்க. impatient, excitement, perfection. ஓகே, இந்த எக்ஸசைஸ் பாருங்க. a cup full of coffee, a bag full of silver, a spoon full of sugar, a pocket full of money. ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பாருங்கள். there are many, இது வந்து கிராமர். there are many flowers in the bunch, only a few are fresh. there are some biscuits in the plate. are there any mangoes in the basket? no, there aren't, but there are some guavas. ஸோ இதெல்லாம் வந்து many, few, some, any, some இதெல்லாம் இருக்குல்ல, இந்த வேர்ட்லாம் இதெல்லாம் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிராமர் போர்ஷன். இதுக்கு நான் வந்து தனி வீடியோ பண்ணியிருக்கேன் டிட்டர்மினர்ஸ்க்கு மட்டும், இந்த கிராமருக்கு. ஸோ டிட்டர்மினர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டிட்டர்மினர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் பிஃபோர் அ நவுன். அ டிட்டர்மினர் பிகம்ஸ் த நவுன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அன் அட்ஜெக்டிவ். ஓகே, இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். there are dash apples in the basket. there are many apples in the basket. next one, there isn't dash traffic on Sundays. there isn't much traffic on Sundays. next one வந்து there isn't dash water in the glass. there isn't any water in the glass. next, there aren't dash eggs in the basket. there aren't any eggs in the basket, but there are dash near it. there are a few near it. okay, ஸோ டிட்டர்மினர்ஸ் வந்து நான் தனி வீடியோ பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்த வேர்டு எங்கே யூஸ் பண்ணோம் அதெல்லாம். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. இந்த இது பார்க்கலாம். your mom, இதுக்கு வந்து எந்த எக்ஸ்ப்ரெஷன், இந்த ஃபீலிங், எந்த வேர்டை வந்து கரெக்டாக அந்த ஃபீலிங்கை அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை ஃபில் பண்ணலாம். your mom made your favorite dinner. அப்போ என்ன ஃபீல் பண்ணுவீங்க? joyous. ஓகே, ஹாப்பியாக இருப்பீங்களா? joyous. நெக்ஸ்ட்டு, you lost your geometry box and someone returns it to you. இந்த டைமில் thankful, you would be thankful. you are waiting for your exam result. anxious, anxiousனால் டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம்ல, டென்ஸ்டாக இருக்கிறது தான் anxious அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து it is very late at night and your father hasn't returned from the office. அப்போது நீங்கள் வந்து ரொம்ப worried-ஆக ஃபீல் பண்ணுவீங்க. Next, you have won the first prize in the essay writing competition. You'd feel proud. The first day at school. First day at school, you'd feel excited. You find it tough to learn a new language. அப்போ வந்து you feel dejected. Dejected அப்படின்னா sad, அந்த மாதிரி ஃபீலிங்கு, ரொம்ப சேடாக இருக்கிறது தான் அந்த ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேர்ட் தான் டிஜெக்டட். டிஜெக்டட் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்க இங்கே கொடுத்துருக்குது, இது எல்லாமே ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ வாட் டஸ் இட்? இட் இஸ் அட்ஜெக்டிவ். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் போயம் டைட்டில் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. ஸோ இது அனானிமஸ் ரைட்டர் தான், யாருன்னு ஆத்தர் தெரில, போயட் தெரில. போயம்குள்ளே போகலாம். த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. Yes, honestly, it's true. She pressed control and enter and disappeared from view. Okay, இது வந்து first para.
ஃபர்ஸ்ட் பேராவில் என்னென்னா இதோட மீனிங் என்னென்னா இந்த போயம் என்னென்னா ஒருத்தன் வந்து கிராண்ட்மா கிட்ட வந்து அந்த பையன் சேட் பண்ணிகிட்ருக்கான் ஆன்லைனில். அப்போ வந்து கண்ட்ரோல் என்டர் அப்படின்ட்டு அந்த கிராண்ட்மா ப்ரெஸ் பண்ணோன்னே அந்த விண்டோலேருந்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் இந்த ஃபர்ஸ்ட் பேரா சொல்லுது. நெக்ஸ்ட் பேரா, it devoured her completely. The thought just makes me squirm. She must have caught a virus or been eaten by a worm. Devoured அப்படின்னா ஒரு வேர்புங்க. devoured அப்படின்னா destroyed, அவங்க காணாமல் போயிட்டாங்க, டோட்டலாக டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த devoured. ஸ்குவர்ம்னு இருக்குல்ல, ஸ்குவர்ம்னா இதுவும் ஒரு வேர்புங்க. ஸ்குவர்ம்னா ஒரு நர்வஸ்னஸ், டிஸ்கம்ஃபர்ட், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அதுதான் ஸ்குவர்ம் அப்படிங்கிற மீனிங் தருது. இதோட மீனிங் என்னென்னா அவங்க வந்து டோட்டலாகவே போயிட்டாங்க, அதை நினச்சி பார்க்கும்போதே எனக்கு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது, அவங்கள வந்து ஒரு வைரஸ் வந்து இது பிடிச்சிருக்கலாம், இல்லைனா அந்த கம்ப்யூட்டரில் இருக்க வேர்ம் வந்து அதை அவங்கள சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பேரா, I've searched through the recycle bin and files of every kind. I've even used the internet, but nothing did I find. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த லைனில் அவங்க வந்து அந்த பையன் வந்து ரீசைக்கிள் பின்லேயும் தேடிட்டான், அப்புறம் எல்லா ஃபைல்ஸ்லையும் தேடிட்டான், ஈவன் இன்டர்நெட்டில் கூட சர்ச் பண்ணிட்டான், ஆனால் ஒன்றுமே அவங்க கிராண்ட்மா பற்றி கண்டுபிடிக்க முடியல, அவங்க காணாமல் தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பேரால, in desperation I asked Jeeves my searches to refine. The reply from him was negative and not a thing was found online. அவன் வந்து ரொம்ப சேடாக டெஸ்பரேட் ஆகிட்டான், ரொம்ப சேடாக ஃபீல் ஆனோடனே அவன் வந்து போய் ஜீவ்ஸ், அவன் வந்து ஒரு இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெக்னீஷியன் கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்களும் கண்டுபிடிச்சிட்டு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, நெகட்டிவாக தான் அவங்களோட ஆன்சர் இருக்குது, என்னால் கண்டுபிடிக்கல, அவங்க ஆன்லைன்லேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Next one, so if inside your inbox my grandma you should see, please copy, scan and paste her in an email back to me. இதில் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, சப்போஸ் அவங்க உங்களோட இன்பாக்ஸில் இருந்தாங்கன்னா அவங்கள காப்பி, ஸ்கேன், பேஸ்ட் பண்ணி எனக்கு இமெயில் பண்ணுங்கள் அவங்கள திருப்பி எனக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி, இந்த போயமில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வேர்ட்ஸோட மீனிங், தி வேர்ட்ஸ், ஸ்குவர்ம், அதெல்லாம். இன்னொரு திங், போயட்டிக் டிவைஸ் இதில் ஒன்று இருக்குது, அதான் ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும். ரைம் ஸ்கீம் வந்து எல்லா போயமுக்குமே மோஸ்ட்டாக இருக்கும். இந்த போயமோட ரைம் ஸ்கீம் வந்து ABCB, அதான் இதோட ரைம் ஸ்கீம். அதாவது என்னென்னா, இங்கே இது வந்து ஏன்னு வச்சுக்கலாங்க இந்த ஃபர்ஸ்ட் லைனை, நெக்ஸ்ட்டு பின்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்களேன், எல்லா இதுலேயுமே ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ட்ரூ இருக்கா, இந்த இதில் பாருங்கள், ட்ரூ, வியூ, இது ரைமிங் ஆகுது இல்லை, இந்த செகண்ட் லைனும் ஃபோர்த் லைனும். இங்கேயும் பாருங்கள், ஸ்குவர்ம், வேர்ம் ரைம் ஆகுது. இதில் பாருங்கள், கைண்ட், ஃபைண்ட், ரிஃபைன், ஆன்லைன், சி, மீ, இது எல்லாமே ரைம் ஆகுதா, இதை தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். எல்லா போயம் படிக்கும் போதுமே நோட்டீஸ் பண்ணி படிக்கணும், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ஒரு பொயட்டிக் டிவைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை வந்து இங்கே நம்ம ஏன்னு எடுத்துகிட்டு இது பி, இது வந்து நம்ம சின்னு எடுத்துக்கிட்டு பியும் இது வந்து ரைம் ஆகிறதுனால இப்படி தான் டினோட் பண்ணுவோம். ரைம் ஸ்கீம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன், பொயட்டிக் டிவைசஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் அது கன்ஃபார்மாக கொஷனில் கேட்பாங்க. இது ஈஸி தான், நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த போயமோட பொயட்டிக் டிவைஸ் ABCB, அதாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த போயமோட க்ளாசரி பார்க்கலாம். டிவர்ட் அப்படின்னா கன்சியூம்டு, ஸ்குவர்ம்னா டேர்ன், அதாவது புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். அப்புறம் டெஸ்பரேஷன், ஹோப்லெஸ்னஸ், அவனோட ஃபீலிங் அது சொல்லுது, டெஸ்பரேஷன். இது ஒரு டெஸ்பரேட் அப்படிங்கிறதும் ஒரு அட்ஜெக்டிவ் தான், ஏன்னா அது இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஓகே, இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம். யூனிட் 1ஓட சப்ளிமெண்ட்ரி. ஆன் மண்டே மார்னிங், இது எங்கன்னா த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு புக்கு, அது வந்து மார்க் ட்வெயின் எழுதினார்.
அதுலேருந்து வந்து ஒரு ஜிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. மீனிங் பார்க்கலாம். glossary panting breathing quickly. அதோட லைனும் அப்படியே பார்த்துடலாம், அப்போ தான் நல்லா புரியும். Tom was panting with his exertions by this time. பேண்டிங்னா ப்ரீத்திங் குவிக்லி, அதாவது மூச்சு வாங்கிட்டே இருக்குல்ல. எக்ஸர்ஷன்னா எஃபர்ட், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் வேர்ட் அக்ரேவ்ட். அக்ரேவ்ட்னா இரிட்டேட்டட். இந்த லைன் டாம் வாஸ் அக்ரேவ்ட், அதாவது இரிட்டேட்டட். அவனோட ஃபீலிங்காக குறிக்குது இந்த வேர்டு அக்ரேவ்டு. இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தான். நெக்ஸ்ட்டு ஸ்னாட், a cry made to show unhappiness. இங்கே இருக்க பாருங்க. Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. Okay. ஸ்னாட்னா அந்த ஒரு அழுகை, அந்த ஊசி போடும் போதெல்லாம் குழந்தைங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணி ஒரு அழுகை விடுவாங்க, அந்த மாதிரி தான் இங்கே குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். ஆங்ஷியஸ்லினா டென்ஸ்லி. நான் வந்து போன எக்ஸசைஸில் நான் சொல்லியிருக்கேன், இப்போ பண்ணதுலையே ஆங்ஷியஸ்னால் அந்த ஃபீலிங் அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கோம்ல. டென்ஸ் மீனிங். ஓகே, லூப் அப்படின்னா இங்கே பாருங்கள். The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with a loop and tied the other to the bedpost. லூப் அப்படின்னா கர்வ்னா, லூப் அப்படின்னாவே அந்த முடிச்சு போடுவாங்கல்ல, லூப், அந்த சுற்றுறது, அந்த தான் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே வந்து இந்த ப்ரோஸ் இருக்குது இல்லைங்க மேலே, இந்த இதுலேயே இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை நோட் பண்ணி அதோட இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஃபீபிள். ஃபீபிள் அப்படின்னா நோ ஸ்ட்ரென்த். நோ ஸ்ட்ரென்த், இது அது வந்து ஃபீபிள் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அப்புறம் க்ரோனிங். க்ரோனிங்னா அதுவும் ஒரு அட்ஜெக்டிவ் தாங்க, அதாவது கன்வேயிங் பெயின். இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் டு கன்வே பெயின். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கிராமர் போர்ஷன் வந்து டிட்டர்மினஸ்ங்க. கிராமர் டிட்டர்மினஸ் தான். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், தனி வீடியோ பண்ணுறேன் டிட்டர்மினஸ்க்கு மட்டும். அதை வந்து தனியாக ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்த வேர்டு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் யூனிட் 2 போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.